இன்றைய தியானம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. 2 ராஜாக்கள் 18:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவாக பதவியேற்கிறார். அவன் ராஜாவாகிற போது அவனுக்கு 25 வயதாக இருந்தது என்று வாசிக்கிறோம். எருசலேமில் 29 வருஷம் அவன் அரசாண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை குறித்து இந்த அதிகாரத்தில் அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்ன செய்தான் 4:5 நீங்கள் பார்க்கலாம். மேடைகளை அகற்றுகிறான், சிலைகளை தகர்க்கிறான், விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சி போட்டுட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்களாம், அதுக்கு தூபங்காட்டி வந்திருக்கிறாங்க. 5ஆம் வசனத்தில் எசேக்கியாவை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்தது இல்லை. பிரியமானவர்களே, 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா வாழ்ந்த அரசாண்ட காலமெல்லாம் கர்த்தரை அவன் சார்ந்திருந்தான். கர்த்தர் கற்பித்த கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அனுகூலங்கள் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். 7ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொன்னா ப்ளீஸ் செய்கிற வேலையை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு, அப்பா முதல்ல என் கூட நீங்கள் இருங்க, என்னோடு சஞ்சரிங்க. அதுக்கு தடையாக என்ன காரணங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் என்னோடு கூட இருங்க ஐயா. அவர் நம்ம கூட இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நம்ம ஜெபிச்சாலே, நம்ம கூட இருந்தாலே, நம்ம போகிற இடமெல்லாம் நம்ம என்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு புறப்படுறோமோ எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகும். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும், நம்ம போகிற இடத்துல கர்த்தர் நம்ம கூட வரணும். அப்பந்தான் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அனுகூலமாக, அதை ஒரு ஆசீர்வாதமாக அதை வாய்க்க செய்வார். நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிச்சிங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல அபிமெலேக்கும் அவன் சேனாபதி ஆகிய பிகோலும் உங்க 2 பேரும் ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்ன காரியத்தை செஞ்சாலும் அது எல்லாவற்றிலும் தேவன் ஆபிரகாமோட இருக்கிறார்ன்றத அபிமெலேக் ராஜா பார்த்தா, அவன் சேனாபதி பிகோல் அவன் பார்க்குறான். அப்போ நம்மோடு கர்த்தர் இருக்கிறார்ன்றத நம்ம கூட இருக்கிறவங்க பார்க்கணும், நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும், புறஜாதிகளாக இருந்தாலும் எல்லாரும் பார்க்கணும், இவங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு கர்த்தர் இருந்தால் கட்டாயம் நம்ம போகிற இடம் எல்லாவற்றிலும் நமக்கு அனுகூலங்களை கர்த்தர் தந்தே ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனம் நமக்கு நன்கு தெரிந்த வசனம்தான். ஆனாலும் இன்றைக்கு சிந்தனைக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னா காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்க கூட இருக்கிறவங்க, நீங்க யாரோட ரொம்ப அந்யோன்யமா பழகுறீங்க, அவங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றதை பார்த்துட்டாங்கன்னா, நீங்க செய்யற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்றாருன்றதை பார்த்துட்டாங்கன்னா, நிச்சயமா பிரியமானவர்களே, நீங்க சேவிக்கிற அந்த தேவன் பட்சத்திலே அவர்களும் வருவார்கள், கட்டாயம் வருவார்கள். பிரியமானவர்களே, நம்மோடு கர்த்தர் இருக்கணும். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார்.
உங்களோடு கர்த்தர் இருக்க வேண்டும்னு இன்னைக்கு ஜெபிங்க. நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். எனக்கு புத்தி கிடையாது, எனக்கு அறிவு கிடையாதுன்னு சில வேளை நம்மளையே தாழ்த்தி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் கர்த்தர் நம்ம கூட இல்லாதது. கர்த்தர் நம்ம கூட இருந்தா தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தது போல நம்ம செய்யற எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும், வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாம் செய்கிற காரியத்தில் புத்திமானாயும் நம்ம நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்ம கூட யார் இருக்கணும்னா கர்த்தர் இருக்கணும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்க யார் யாருக்கெல்லாம் போய் உபதேசம் பண்றீங்களோ அவங்க கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. யாருக்கு? பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தினால நீங்க யார் யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரும் நான் சொன்ன வார்த்தையை கை கொண்டு நடக்கும்படிக்கு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்போதான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 2 ராஜாக்கள் 18:7 எசேக்கியாவை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் நீர் அவனோடு இருந்தீர், ஆகவே அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஐயா, கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்பதை அபிமெலேக்கும் அவனுடைய சேனாபதியும் பார்த்தாங்களே. அவன் செய்கிற காரியங்கள் யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்றாருன்னு அவங்க சாட்சி சொன்னாங்களே. அதே போல எங்களோடு கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்றும் எங்கள் காரியங்கள் யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறீர் என்றும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததை அவன் எஜமான் கண்டு அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறீர் என்பதை கண்டது போல தாவீதோடு கூட கர்த்தர் நீர் இருந்தீர், அவன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அதே போல எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கை ஸ்தோத்திரம். துதிகான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.